வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக கோயில் முன்னாடி உள்ள பூக்கடைக்கு போகிறாங்க. அவங்க அம்மா ஒரு வியாபாரமாக வெளியே போயிருக்காங்க. அதில் நின்று பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க மீனா. அம்மா ஒரு வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை பூ கட்டுவோன்னு சொல்லிட்டு. அப்போ அதே கோயிலுக்கு பார்வதியும் விஜயாவும் வராங்க, கூட சிந்தாமணியும் வராங்க. என்ன மீனா, கடைசியில் நம்ம இது தான் செஞ்சாகணும், நம்ம அந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுக்கிட முடியாது, டெபாசிட் போனால் நம்மக்கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி சரி, நான் கூட நீ எனக்கு போட்டியாக வந்துடுவேன், தொழிலில் இடைஞ்ச பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தேன். நீ ஆனால் உங்கள் அம்மா கடையில் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்க. ஓ, பக்கத்தில் எதிர்த்தாப்புலேயே ஒரு பெட்டி வேணா நான் வச்சு தரேன், இதை வச்சு என்னத்தையும் புழைச்சிக்க, தினம் ஒரு 50 100 எனக்கு செலவு கிடைக்கும், உன் வண்டிக்கு என்ன போடுறதுக்காக ஆகும்ல அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணி, வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க, கண்டிப்பாக நான் வந்து அந்த வேலையை செஞ்சே ஆவேன், அந்த டெபாசிட் பணம் கட்டியே ஆவேன். அப்படிங்கும்போது எப்படி கட்டுவீங்க? உங்கள் அத்தை நினைக்காங்களே, எங்கள் மாஸ்டர், அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உன் புருஷன் உங்கள் பாடிட்டையும் கேட்கலையாமே, ஏன்னா கேட்க மாட்டானா, அங்கே கிடைக்காது. அப்போது என்ன பண்ண போகிற? உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் கேட்க போறியா? அவங்க 50க்கும் 100க்கும் பூ கட்டிகிட்ருக்கவங்க எப்படி வாங்குவேன்? ஒரு ஆள் உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இல்லை அவர்கிட்ட வாங்குவியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் சரி தான், நீ இந்த ஆர்டர் எடுக்கவே முடியாது. அதுக்கு தான் இன்றைக்கி மாஸ்டர் எனக்கு பார்ட்டி வச்சாங்க, மாஸ்டருக்கு பார்ட்டி வைக்கணும்னு சொன்னேன். அப்போது முதல்ல நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு போனாக்கா பார்ட்டியில் பாதி நீங்கள் சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்கும் சிந்தாமணின்னு கூப்பிட்டு வந்தாங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. நீ வந்து பூ கட்டுறதை பார்க்க அப்பா பேரானந்தமாக இருக்குது. கேட்டு கேட்டு எப்படி ஒரு 50 ரூபாய்க்கு விற்கணும்ல அப்படிங்கும்போது, சிந்தாமணி, எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க, எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கும்போது விஜயா, மீனா, என்னடி வாய்க்கு வந்தாலாம் பேசிகிட்டு இருக்க? சிந்தாமணி யார் தெரியுமா? எத்தனை லட்சம் எத்தனை கோடியை பார்த்தவங்க, எவ்வளோ நாளாக தொழில் பண்ணுறவங்க. நீ 4 நாளாக தொழில் பண்ணிவிட்டு நீ டெக்கரேஷன் வேலை எடுக்க போகிற, நானும் பெரிய ஆளாயிடுவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன், அதை நான் பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க. மீனா, இவங்களோட வந்திருக்கிறதுனால என்னையும் உனக்கு எதிராக நினச்சிடாத, நான் வேறு வழி இல்லாமல் இவங்க கூட வரேன் அப்படிங்கும்போது, ஆண்டி, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் நானும் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைய மாதிரி தான் நினைப்பீங்க அப்படிங்கும்போது, என்ன பார்வதி, உனக்கும் அந்த மீனாவுக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக போயிட்டுருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே மாஸ்டர், இவகிட்ட என்ன பேச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சாமி கும்பிட்டு நேராக ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது மாஸ்டர், வேறு என்ன எடுத்தாப்புல அப்படி கொண்டும்ல அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பட்டு சேலை செமையாக என்ன செய்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துணி கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு 50,000 மதிப்புக்குள்ள ஒரு பெரிய ஒரு பட்டு சேலையை எடுத்து சிந்தாமணிகிட்ட கொடுக்காங்க. சிந்தாமணி, இது நல்லா இருக்கும் மாஸ்டர், நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே பணத்தை கட்டுறாங்க. பார்வதி, உங்களுக்கு எது வேணுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு எது வேண்டாம் தாய் அப்படிங்கிறாங்க. நேராக அந்தால காரில் கொண்டு விஜயா வீட்டு முன்னாடி விட்றாங்க. அப்போ அண்ணாமலை பார்க்குறாங்க. அண்ணாமலை விஜயாட்ட கேட்குறாங்க, ஏம்மா, சிந்தாமணிக்கும் நம்ம மருமகளுக்கும் ஆகாது, நீ ஏன் இந்த சிந்தாமணி கூட அலையுத அப்படிங்கும்போது, ஏங்க, சிந்தாமணி என்கிட்ட நடனம் படிக்க வராங்க, அதுபோக என்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது பரிசு தராங்க, இதை பிடிக்காத மீனா இவங்களுக்கு எதிராக தொழில் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ பாருங்கள், டெபாசிட் அமௌண்ட் கிட்ட பணம் இல்லாமல் இவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, நீ வருத்தப்பட்டு சொல்லுதியா சந்தோஷத்தில் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. ஏங்க, சிந்தாமணிலாம் எதிர்த்து ஜெயிக்க முடியுமாங்க, அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை வீட்டுக்குள்ளேயே போகாமல் மனசு கேட்கல. மறுபடியும் மீனாவை கால் பண்ணியம்மா, அந்த டெக்கரேஷன் வேலையை எடுக்கிறதுக்கு பணம் ரெடி பண்ணிட்டியாம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா, ஒரு ஃபைனான்சியர் எப்போனாலும் வந்து என்கிட்ட பணம் கேளு அப்படின்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் நான் இப்போ கேட்டாக்க வாய்ப்பு இல்லைம்மா, ரிஸ்க் எடுத்துலாம் பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாருமாம்மா அப்படிங்கும்போது, பேசாமல் ஒன்று செய்யுமா, நேராக என் பேங்க்கு பக்கம் நான் வச்சுருக்கோம்ல அக்கௌண்ட், அங்கே அந்த பேங்க் பக்கம் வந்துடு, நான் எடுத்து நிறுத்தேன் நாசுக்கா, நீ அதை வச்சு தொழில் பண்ணிடுமா, அதுக்கப்புறம் வந்த பிறகு கொடு அப்படிங்கும்போது, இல்லைம்மா இருக்கட்டும் அப்படிங்கும்போது, சரி, என்கிட்ட வாங்க தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, முத்து வந்து உழைச்ச காசை எங்கள் அம்மாட்ட கொடுத்து வச்சுருக்கேன், அதையாவது கேட்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லைம்மா
அவங்க நாங்கள் அவசரத்துக்கு கேட்குறதுக்கு ஒரு சொத்தையோ இல்லை எதையோ விற்று கொடுப்பாங்க. அது எதுக்கு மாமா அப்படிங்கும்போது, யார்கிட்டையும் வாங்க மாட்டேறீங்களா? அப்போ எப்படி தான் பண்ணுவீங்க? உங்களுக்கு எதிராக அந்த சிந்தாமணி ஏதாவது செஞ்சு அவள் ஆர்டர் எடுக்கணும்னு நினைப்பாப்புல. உங்கள் மாமியார் வேறு அதுக்கு ஆதரவாக இருப்பா அப்படிங்கும்போது, தெரியுது மாமா. நான் கோயில் முன்னாடி எங்கள் அம்மா கடையில் தான் நிற்கேன். எங்கள் அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அங்கே பூ கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க நீ வந்து செவடால் பேச்சு பேசிகிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, ஏதாவது வகையில் உனக்கு வழி நடக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா கடைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அம்மா, ஏய் என்னடி இங்கே செய்த அப்படிங்கிறாங்கம்மா. இவ்வளோ நேரமாம்மா கடையை போட்டு போவேன் அப்படிங்கும்போது, இல்லடி பக்கத்தில் ஒரு விசேஷ வீடு, அவங்க வந்து உடனே மாலை வேணும், திடீர்னு எதிர்பார்க்காத நிச்சயம் அப்படின்ட்டாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போனேன். கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அப்படிங்கும்போது, நீ எப்போ வந்த அப்படிங்க. நான் வந்து 2, 3 மணி நேரம். 3 மணி நேரமும் இங்கே தான் இருக்கியா? சாப்பிட்டே சாப்பிடல அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க. மணி எத்தனை தெரியுமா? 3 மணி ஆகுது. இன்னும் நீ சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனசுக்கே சரியில்லை. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே கூடாதும்மா. நம்மளாம் வந்து எல்கைக்கு மீறி ஆசைப்பட்ட மாதிரி நினைக்காங்க. பண்ண முடியலம்மா. பணம் தாம்மா எல்லாம் முடிவு பண்ணுது. மனுஷங்களையோ திறமையோ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுது எனக்கு ஒன்றும் புரியலை சொல்லு அப்படிங்கும்போது, ஒரு பெரிய ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்காங்க. அதுக்கு டெக்கரேஷன் ஆர்டருக்கு வந்து நானும் கேட்டு போயிருந்தேன். சிந்தாமணி மாதிரி இன்னும் 2, 3 பேர் வந்திருந்தாங்க. அப்போது அதில் டெபாசிட் பணம் கட்டினா அதான் ஆர்டருன்ட்டாங்க. டெபாசிட் பணம் எவ்வளவு? நான் வேணா ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது 2,50,000 ரூபா கட்டணும். 2,50,000மா? அவ்வளோ பணம் கட்டி தான் நம்ம வேலை எடுக்கணுமா? அப்படிலாம் நம்மளுக்கு எப்படி முடியும் அப்படிங்கும்போது, ஆமாம்மா ஒரு ஃபைனான்ஸ் செட்டு கேட்க போனேன். அவர் முன்னாடி தரேன்னாரு. இப்போ போய் கேட்டேன் தர மாட்டேன்ட்டார். என்ன பண்ணேனே தெரியல. நான் வேறு சிந்தாமணிகிட்ட செவடால் பேச்சு பேசிட்டேன். எப்படியாவது நான் அதை எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வழியே தெரியலை. நானும் தெரிஞ்சவங்க பூரா ஃபோன் பண்ணிட்டேன். என் வீட்டுக்காரர் 2, 3 ஃபைனான்ஸ் செட்டு போய் கேட்டிருப்பாங்க போல். எங்கள் கார் வந்து டியூவில் போயிட்டுருக்கிறதுனால யாரும் தரமாட்றாங்கம்மா. என்ன பண்ணனே தெரில. பேசாமல் இந்த வேலையை விட்டு நின்றுட்டு பேசாமல் பூ வியாபாரம் மட்டும் பார்த்துட்டே இருந்துக்கலாமோன்னு தோணுது. அவ்வளோ வெறுப்பாக இருக்குமா அப்படிங்கும்போது, ஏய் கவலைப்படாதடி, நம்மளை படைத்த கடவுள் வந்து நம்மளை அப்படியே விட்டுருவாரு. ஏதாவது படி இழப்பாருடி அப்படிங்கும்போது, அதை நம்பிக்கை தான்மா இருக்கேன். 2வது பொன்னியம் மண்டை தான் வேண்ட்டு போனோன்னு சொல்லி உள்ளே போய் சாமி கும்பிடுதாங்க. மீனாவை பார்த்தோன்னா பூசாரிக்கு பயங்கர சந்தோஷம். மீனா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சும்மா அப்படிங்கிறாங்க. ஏன் உன் முகம் வாடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சாமி, ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கணும். அதுக்கு முதலீடாக பணம் கிடைக்கல. அதனால் அது கிடைக்குமா கிடைக்கலையானே தெரியல. இந்த வேலையை விட்டு போயிருமோன்னு வருத்தமாக இருக்குது சாமி அப்படிங்கும்போது, மீனா உனக்கு நம்ம கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது சரிதானே? அதனால் உனக்கு தான் ஆர்டர் கிடைக்கும். சந்தோஷமாக போ, உனக்கு பணம் பெறணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இங்கே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறேன். எங்கடி போகிற அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரிலம்மா, வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோட்டில் போகும்போதே ரொம்ப மனம் வாடி போகிறாங்க. எதிர்த்தாப்புல வர வித்யாவுக்கு வந்து மன சங்கடமாயிருது. நம்ம மீனா ஏன் இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு மீனாவை ஓவர்டேக் பண்ணி, மீனா நில்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோட்டில் உங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் போகிறேன், பார்க்காம போகிறீங்க அப்படிங்கும்போது, பார்க்கல வித்யா அப்படிங்கிறாங்க. இல்லை முகம் ரொம்ப வாடி இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல அதனால தான் அப்படிங்கும்போது, என் வீட்டை கிராஸ் பண்ணி போகிறீங்க, நீங்கள் அப்படி போகிறீங்களா, வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி மீனாவுக்கு தண்ணி மோரெலாம் கொடுக்காங்க. இல்லை வித்யா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு டெக்கரேஷன் ஆர்டருக்கு டெபாசிட் கட்டணும் வித்யா, அதுக்கு பணம் இல்லை அப்படிங்கும்போது வித்யா சொல்கிறாங்க. நான் வேணா தரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை வித்யா உங்களுக்கு வேறு கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது, இதில் நீங்கள் பணம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் அதை திருப்பி தர போகிறீங்க, அப்படியே வைக்க போகிறீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுன்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல, நான் தரட்டுமா, நான் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், எங்கள் ஆஃபீஸில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் கல்யாண காரியத்துக்குள்ளது நான் வாங்கினேன் எனக்கு நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, மீனா நான் அவங்கள வந்து எனக்கு அக்கா மாதிரி தான் பார்க்குறேன், நீங்கள் வச்சுக்கோங்க மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம், உங்கள் கல்யாண காரியத்துக்குள்ளே பணத்தை நீங்கள் தரீங்கன்னா என்னை எந்த அளவுக்கு நல்லா நினைக்கிங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறீங்க, பார்த்து போங்க, அது போக ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, அப்படியே இருக்காதீங்க, ரோட்டில் பார்த்துக்கணுமா போங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே விஜயா பயங்கரமாக நக்கல் பண்ணுறாங்க. என்ன பெரிய ஆர்டர் எடுத்து போல் பணம் பரட்டிட்டியோ? ஓ உங்கள் அம்மா தான் கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க இல்லைண்ணே, பூ கடைக்கு போனாலே தான் கல்லால் இருந்து எட்டு வந்துடலாமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரூம்லேருந்து வராங்க. விஜயா அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு,
மீனாவே அந்த பூ ஆர்டர் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நம்மளுக்கு வரணுன்னா வரும். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது அத்தை சொல்கிறது சரியாக தான் இருக்கும் போல். நான் பேசாமல் இந்த பூவை கட்டிட்டு இந்த வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதுதாங்க சொல்லுவாங்க, நம்மளால் எது முடியுமோ அது மட்டும் செய்யணும். தேவையில்லாமல் அது செஞ்சுருவேன், இது செஞ்சுருவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னா அது நடக்கவே நடக்காது. சிந்தாமணிக்கிட்ட கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்குங்க. அதை வச்சு என்னன்னாலும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வேலை செய்த ஆட்களே 50 ஆளுக்கு மேலே வச்சுருக்கு. இந்த மீனா 5 பேரை வச்சுக்கிட்டு நானும் தொழில் பண்ணுதேன், என்கிட்ட பூ கட்டுறவங்களும் வந்து இதை செஞ்சுருவாங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ காண்டாவது பாருங்கள் அப்படிங்கும்போது, விஜயா வாயை மூடிட்டு இரு, வாய் சும்மையே இருக்காதா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது போடுறாங்க. மீனா நினைக்காங்க, ஒரு மருமகளுக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா மாமியார் எல்லார் மாமியாரும் வருத்தப்படுவாங்க. ஆனால் என் மாமியார் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி 3வது ஆளுக்காக சந்தோஷப்படுது. என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. மீனா என்னாச்சு, பணம் எதுவும் கிடைச்சா அப்படிங்கும்போது, இல்லைங்க பணம் கிடைக்க வாய்ப்பு மாதிரி தெரியல, போகிற போக்க பார்த்தா அந்த வேலை நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி பெரிய வேலை செஞ்சால் தானேங்க இந்த மாதிரி பெரிய கம்பெனிக்காரங்க இவங்க தான் டெக்கரேஷன் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கம்பெனியில் நம்ம ஆர்டர் எடுக்கலாம், கம்பெனியில் ஃபங்க்ஷனுக்கு பூராமே பண்ண சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். எப்படியும் அவங்க அடிக்கடி மீட்டிங் வைப்பாங்க. நானும் சரி இது செஞ்சு கொடுத்தோம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நான் வரலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நான் பேசாமல் பாடிட்டே கேட்குறேன் அப்படிங்கும்போது சுருதி ரவி வந்துடுறாங்க. நீ என்னாச்சு டெபாசிட் கட்டிங்களா அப்படிங்கும்போது, இல்லை ரவி இனிமேல் தான் அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் பணத்துக்காக தான் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், என் அக்கௌண்ட்டில் பணம் சும்மா தான் இருக்குது, நான் எடுத்து தரேன், நீங்கள் தான் தரப்போகிறீங்களே அப்படிங்கும்போது, இல்லை சுருதி எப்போவும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை வச்சு தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வேண்டாம், என்னால் உங்களுக்கும் வருத்தம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, சுருதி தரட்டு நான் தர பண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. விஜயா கதவை திறந்துட்டு இவங்க என்ன பேசுகிறான்னு விட்டு கேட்காங்க. நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. சரியான வெக்க தான் சாயந்தரம், ஆனாலும் மொட்டை மாடிக்கு போய் அவங்க அம்மாவை கால் பண்ணுறாங்க. நீங்கள் சுருதியை கால் பண்ணி அந்த மீனாவுக்கு பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கிறதுனால இந்த வீட்டில் நான் தான் அதிகம் சம்பாதிக்கேன், இந்த வீட்டில் நான் தான் பெரிய மருமகம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே சுருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க சுருதிக்கு. சுருதி நீ என்னடி நினச்சிட்ருக்க, உன்னை வேலைக்கு அனுப்புவதே எங்களுக்கு பிடிக்காது, சரி ரைட்டு உனக்கு விரும்பி வேலைக்கு போயிட்டு போ, உன் செலவுக்கு அது ஆகணும்னு பார்த்தா அதை நீ வந்து மீனா கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கியாமா அப்படிங்கும்போது, யார் அந்த அவசர கொடுக்க எங்கள் அத்தை ஃபோன் பண்ணி உன்னை சொன்னாங்களாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி ஏன்கிட்ட தான் சொல்ல சொன்னாங்க, நீ எங்கெல்லாம் கேட்க வேண்டாம், நீ அந்த மீனாவுக்கு பணம் கொடுக்காத, அது போக அந்த மீனா வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டேன். அவங்க எதுக்காக ஒன்று பார்த்துக்குறாங்க தெரியுமில்ல, பணத்துக்காக தான். நீ அந்த பணத்தை கொடுக்காம இரு, ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட பேச்சு விட்ருவாங்க, இதான் நடக்கிறது அப்படிங்கும்போது, மம்மி ஒன்றை மாதிரிலாம் கிடையாது அந்த மீனா, நான் எத்தனை முறையோ பணம் வாங்கிக்காங்கன்னு நானும் சொல்லி பார்த்துட்டேன், ரவியும் சொல்லி பார்த்தாரு, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மீனா சுயநலமான ஆள் கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு மட்டும் தான் நினைப்பாங்க. மம்மி நான் இன்றைக்கி நேரத்தோடு வந்தது கூட மீனாவுக்கு ஏதாவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுமேன்னு தான் வந்தேன், ஆனால் எங்கள் ஹெல்ப் அவங்க எதிர்பார்க்கல, நாங்கள்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கோம், அவ்வளோதான் மம்மி, மற்றபடி என்கிட்ட எதுவும் ஆசைப்படுறது கிடையாது, நீ சொல்லுது மாதிரியோ எங்கள் வீட்டில் உள்ள அத்தை அவசர கொடுக்க சொல்லுது மாதிரியோ அப்படிலாம் கிடையாது, அந்த பணம் பைத்தியம்லாம் வந்து எங்கள் மாமியாருக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இதை சொல்லி என்ன சொன்னாலும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு வாசவன்ட்டு சொல்லுதாங்க. வாசவன் சிரிக்காங்க, சின்ன வயசுலேருந்து அப்படி தானே, நம்ம ஒன்று செய்யாதன்னா செய்யாம்பா, நீ பணம் கொடுன்னா கொடுக்க மாட்டான், நீ அப்படி செஞ்சுருக்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற சும்மா இரு, அந்த மீனாவும் வீம்புக்கு கிட்ட வாங்காமல் இருக்கால, என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம், நம்ம சுருதிகிட்டு இருந்து கிடைக்காத அளவுக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. சுருதி எப்போ பேங்க் வந்தா அப்படிங்கிற 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு, நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, இப்போதைக்கு அவள் கொண்டு வந்து பணம் போகக்கூடாது அப்படிங்கிற, நான் பார்த்துக்குறேன் சார், நேரில் வந்து என்னை பார்த்தா நான் இது பண்ணிக்கிறேன், மற்றபடி நான் இது பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை பணம் போகாத அளவுக்கு செட் பண்ணி வச்சிடுறாங்க. சுதா இப்படி டெக்னிக்கலாக பண்ணுவியா, நீ அவட்ட போராடிக்கிட்டு இருக்க, நம்ம ஒன்று சொன்னால் செய்ய மாட்டா தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, மனசு கேட்காம தான் சொன்னேன், அந்த விஜயா வேறு எதுக்கு எடுத்தாலும் புசுக்குன்னு எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தோன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு, நடக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே மறுபடியும் சுதா வந்து விஜயா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சுருதியே பணம் கொடுக்க நினச்சாலும் நடக்காது சம்மந்தி, அவள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகாத அளவுக்கு பண்ணி விட்டாச்சு அப்படின்னு. சம்மந்தி ரொம்ப சந்தோஷம், இந்த மீனாக்கு அப்போ இந்த வேலைக்கும் செய்ய முடியாதில்ல, பணம் புரட்ட முடியாதில்ல, அதோட முடிஞ்சது
அவளை வீட்டில் இருந்தால் தான் எனக்கு நல்லது. அவள் டெக்கரேஷன் வேலைக்கு போகிறேன், எங்கே போகிறேன்னு சொல்லி ஒழுங்காக சமைக்க கூட மாட்டேங்குங்க. உங்கள் பொண்ணுவே சரியாக சாப்பிடணும்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ அவள் அந்த வீட்டில் தானே இருக்கணும். இந்த வீட்டு வேலைக்காரி இல்லை, அவள் தானே வேலைக்காரி, அவங்க இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே மீனா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க காலையில் உட்காந்து. அங்கே சீதா அம்மா வீட்டில் வந்து சீதாட்ட சொல்கிறாங்க. சீதா வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க. ஏம்மா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, மீனா நம்மக்கிட்ட மாதிரி பூ கட்டிக்கிட்டு இருந்தா அடுத்த கட்டத்தில் வந்து நகர்றதுக்கு டெக்கரேஷன் வேலை எடுத்து செஞ்சா அப்படின்னு. ஆமாம், அக்கா தான் நல்லா பண்ணுமே அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணுவா, ஆனால் அவள்கிட்ட வந்து பெரிய அளவில் பணம் எதுவும் இல்லையே அப்படிங்கும்போது, ஏம்மா அவங்க ஆர்டர் கொடுக்குறது தான் அட்வான்ஸ் கொடுத்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. இது ஏதோ கம்பெனி ஆட்ராண்டி, 2,00,000 டெபாசிட் வைக்கணுமா, பொருள் கூட கடை வாங்கிக்கணும்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்ச கடையில் வாங்கிக்குவா, சம்பளையாள்கிட்ட கூட வந்த பிரதாரம்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க, போகிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் டெபாசிட் அமௌண்ட் 2,00,000 கட்டணும்னு சொல்லும்போது என்ன செய்கிறது, 2,00,000 2,50,000 எப்படிமா கட்டுறது, அப்படி கட்டினா தான் வேலை கிடைக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அது அந்த சிந்தாமணி போட்டியாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. மீனா நல்லா திறமை வச்சுருக்கா, பணம் இல்லாமல் அவளுக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா அவளால் தாங்கவே முடியாது. அவள் சாப்பிடவே இல்லை, மதியம் நொந்து போயிருக்கா அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சீதா. அக்கா சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இனிதான் அப்படிங்கிற, நீ மதியமே சாப்பிடணும் அம்மா சொன்னாங்க, ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு, தூங்கும் போது தான் சாப்பிட்ணும், ராத்திரி டிலே ஆகுது, நீ சாப்பிடுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. அக்கா சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாமா கால் பண்ணணும்னு சொல்லிட்டு, மாமா அக்காவுக்கு வந்து வேலைக்கு வந்து பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மதியமே சாப்பிடலையா, அதனால் நேரத்தோட சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. முன்ன நீ மதியம் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சீதா ஃபோன் பண்ணி சொல்லுதா, அவங்க அம்மாவும் சொல்லுது, ஏன் சாப்பிடாமல் இருக்க, ஒரு வேலை வருது வராமல் போகுது, அதுக்காக சாப்பிடாமல் இருப்பியா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் சிந்தாமணிகிட்ட அந்த மண்டபத்தில் வச்சு நான் எடுத்துகிட்டு சொல்லிட்டேன் வீம்புக்கு. அதே மாதிரி எங்கள் அம்மா பொன்னியம்மன் கோயில் முன்னாடி கடை போட்டுருக்காங்களே, அதுக்கு நான் நிற்கும் போதும் நான் என்னால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே வாய்ப்பே இல்லைங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, நான் ஒரு சீட்டு பணம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம மாடியில் வந்து வீடு கட்டுறதுக்கு, அதான் நான் பேசாமல் விட்டு வந்துட்டுமா அப்படிங்கும்போது, ஏங்க மாடியில் வீடு கட்டுறதுக்கு தான் நம்மளுடைய இலக்கு. ஏன்னு கேட்டால் இந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னாக்கா நம்மளுக்கு அது அவசியம். இந்த வேலை கிடைச்சாலும் சரி தாங்க, கிடைக்கலன்னு சரி தான், சிந்தாமணிக்கு நான் தோற்றதாகவே இருக்கட்டும், சிந்தாமணி நீங்களே எடுத்துக்காங்கன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுமா அப்படிங்கும்போது, அதை மட்டும் நீ செய்ய வேண்டாம், 2 நாள் டயத்துக்கு 1 நாள் தானே முடிய போகுதுன்னு 1 நாள் இருக்குல்ல, இந்த 1 நாளில் என்னது நாள் மாறும் சுதந்திரமாரு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படிங்க மீனா. நீ தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை நம்பிக்கை தாங்க, அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குது, கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவேன். இப்போ நீனே எப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, வேறு என்னங்க பண்ணுறது, சுற்றி வளைச்சி பார்த்துட்டேன், எந்த வாய்ப்புமே இருந்த மாதிரி இல்லை, அப்படி இருக்கும்போது என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா கவலைப்படாத, நான் என் ஃப்ரெண்ட்லாம் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, என்கிட்ட 5 ரூபா இருக்குது 10 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு பார்த்தாலும் கணக்கு ஒரு 75,000 தானே வருது, மீதி பணத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி முத்து நினச்சிட்டு இருக்காரு. சரி ரைட்டு, நம்ம ஃபைனான்ஸிட்டே காரை விற்றுற வேண்டியதான் காலையில், மீனா மானத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்காங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில், காலையிலே விடியுது. மீனாவுக்கு பூ வியாபாரம் போது கூட மனசு இல்லை. அப்போ ஏய் இன்னும் காப்பி போடலையடி அப்படிங்கிற, போடுதான் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. இங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, மீனா வந்து தன்னை மறந்து அதை நினச்சிட்டு கிடக்கா, நம்மளுக்கு இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, சிந்தாமணி பேசாமல் நீங்களே டெபாசிட் அமௌண்ட் கட்டி நீங்களே எடுத்துக்கோங்க, மீனாவில் அந்த டெபாசிட் பணத்தை கட்ட முடியாது அப்படிங்கும்போது, மாஸ்டர் இன்றைக்கி சாயந்தரம் வரை டயம் இருக்குது அப்படிங்கும்போது, 10 நாள் ஆனாலும் மீனாவில் கட்ட முடியாது அப்படிங்கும்போது, சரி மாஸ்டர் காலையிலே சந்தோஷமான செய்தி சொல்லுதீங்க, சரி ரைட்டு, நான் ஒரு 5 மணிக்கு போல் நான் டெபாசிட் பணத்தை கட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே சீதா நடந்து போயிட்டே இருக்காங்க. அருண் வந்து சித்தா அப்படின்றாங்க. உடனே இங்கே காதை கேட்குற மாதிரி போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க அக்காவை பற்றியே சிந்திச்சுட்டு வராங்க. சீதா என்னாச்சு உனக்கு, ரோட்டு ஓரமாக போகிற, கூப்பிட கூட காது கேட்காமல் போயிட்டுருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்களே, முகம் வாடி இருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு, என்ன விஷயம் சொல்லு, ஒன்றும் இல்லை, சரி வா இந்த டீ கடைக்கு வா அப்படின்னு சொல்லி டீ வாங்கி கொடுத்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ சீதா ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்ருக்க, நம்ம பிரச்சனை எதுவும் வீட்டில் ஓடிட்டுருக்கா சொல்லு, உங்கள் அம்மா வந்து வீட்டில் எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை பெருமையாக தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க,
அதில் பிரச்சனை. எங்கள் அக்கா டெக்கரேஷன் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு 5, 6 பேருக்கு 10 பேருக்கு போல் வேலை கொடுப்பாங்க. அவங்களும் எங்கள் அக்காவை வச்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லார் பொழப்பும் அந்த பணத்தில் தான் இருக்குது. எல்லாமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. எங்கள் அக்கா வந்து தொழில் பண்ணுதாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது மீனா அக்கா தானே சொல்கிறேன், உங்கள் அக்காவை தானே சொல்கிறேன், அவங்க தான் நல்லா பண்ணுறாங்க, இப்போ ஏன் புலம்புற அப்படிங்கும்போது, இல்லை ஒரு பெரிய கம்பெனி ஆர்டர் ஒன்று வந்திருக்கு டெக்கரேஷன் பண்ணுறது. அவங்க வந்து இவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு சோதனை பண்ணுறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா டெபாசிட் வைக்க சொல்கிறாங்க. 2 லட்ச ரூபா. அதுக்கு எங்கள் அக்காட்ட பணம் இல்லை. அக்கா நிறைய ஃபைனான்ஸ் தான் அங்கே இங்கேயும் போய் பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கணுன்னு அக்கா வந்து சாப்பிடாம வைக்காமல் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு என்ன ஆக போதோ, இல்லை எங்கள் அக்கா வந்து அந்த சிந்தாமணின்னு ஒருத்தவங்ககிட்ட சவால் விட்டுருக்காப்புல. அவங்களும் மீனாவுக்கு எதிராக எங்கள் அக்காவுக்கு எதிரான தொழில் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட தோற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ரொம்ப மனம் வருந்தது. அதான் எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போது, அதுக்கு எதுக்கு மனம் வருந்தது, நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும், என் சம்பளம் கரெக்டாக வீட்டு செலவுக்கும் அதுக்குமே இருக்குது அப்படிங்கும்போது, நான் எதுக்கு இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை அப்படிங்கும்போது, எந்த மண்டபம் ஏதுன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அது எது நடக்கும் நடக்கட்டும், எங்களுக்கு அதுவும் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சித்தா எந்த மண்டபம் ஏதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த மண்டபம் அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கும்போது, நான் ஒன்றும் பண்ணல. சரி ரைட்டு, நீ இப்போது நடந்து போக வேண்டாம், நான் கொண்டு விட்டு வரேன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட்டு வராங்க. சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அருணும் வேலைக்கு தான் போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அருணும் யூனிஃபார்மில் தான் இருக்கார். அவர் வேலைக்கு தான் போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நேராக உயர் அதிகாரிட்ட போகிறாரு. சார் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன யூனிஃபார்மோட வந்து லீவ் கேட்க, வேலைக்கு தான் வந்திருப்பேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் வந்தேன், முக்கியமான ஜோலி சார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பையம்மா ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. அருணே நீ பணம்னு எதுவும் கேட்க மாட்டேன், மாதம் சம்பளம் எடுத்தோன்னே மொத்தமாக எனக்கு கொண்டு கொடுப்பேன், என்ன நான் தான் பேங்கில் கொண்டு போட்டு வைப்பேன். சரி ரைட்டு, உனக்கு கல்யாணம் வரப்போதே, நம்ம பணம் செலவாகும்னு எடுத்துக்கொண்டு வீட்டில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கேன், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. சரியாயிரும் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி பீரோவில் போய் எடுத்து கொடுக்காங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு என்ன நன்றி சொல்கிறேன், நீ சம்பளம் தந்த பணத்தை தான் எடுத்து வந்திருக்கேன், இன்னும் பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது, இது 5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நேராக அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்துக்கு போயிட்டு, சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. நினச்சிட்டா வணக்கம் நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. இந்த மீனான்னு டெக்கரேஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற. ஆமாம் அவங்களுடைய மேனேஜர் நான் அப்படிங்கிறேன். அப்படியா மேனேஜர்லாம் அந்த பொண்ணு வச்சிருச்சா, சரி சரி அவங்க பேரில் பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா டெபாசிட்டான 2 லட்ச ரூபாயை கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற. ஆமாம் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி 2 லட்ச ரூபாயை கொடுத்து சீட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது சிந்தாமணி வராங்க 2வது. இந்த பையனை பார்த்தா புதுசாக தெரியுதா, சரி ரைட்டு மண்டபத்தில் எதுவும் ஃபங்க்ஷன் கேட்க வந்துருக்கோன்னு நினைக்காங்க. உடனே அவரும் பேருதார், அருணும் பேருதார், என்ன மேனேஜர் யாருமே டெபாசிட் பணம் கொடுக்க வந்திருக்க மாட்டாங்களே, முடியாது, அந்த மீனாவால் பணம் மிரட்ட முடியாது அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணு கட்டிடுச்சு பணம், அப்படி எப்படி கட்டிடுச்சு அப்படிங்க, பாருங்கள் பில்லும் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணோட மேனேஜர் தான் வந்து பணம் கெட்டு போகிறாரு. மேனேஜரா, யார் அந்த மீனாவுக்கா அப்படி. ஆமாம் அவங்க மேனேஜர் தான் கெட்டு போகிறாங்க, ஓனர்ட்டையும் உடனே சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னது அப்போ எனக்கு ஆர்டர் கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் பணம் ஃபஸ்ட்டு கெட்டாங்களே, ஃபஸ்ட் நம்பர் அவங்களுக்கு கொடுத்தாச்சு, அது போக அவங்க மாடல் தான் வந்து ஓனருக்கும் பிடிக்குது, கம்பெனிக்காரங்க பார்த்துட்டும் பிடிக்காயிருச்சு, அவங்க டெபாசிட் பணம் கட்டாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்திருக்குமா, நீங்கள் ஒன்றும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பில் வந்து கத்துறாங்க. மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. என்ன ஆர்டருக்கு பணம் கட்டிங்களா அப்படிங்கிறாங்க. எங்கே, அங்கே தான் மீனா பணம் கட்டிட்டாளா அப்படிங்க. மீனா பணம் கட்டாளா மாஸ்டர், அவள் வந்து இங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிகிட்ட சொல்லுதாங்க. விஜயா வந்து இல்லை அவன் மேனேஜர் ஒருத்தனை வச்சுருக்காளாம், மேனேஜர் வந்து பணம் கெட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, பணம் கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு பூயாவது கூட அவள் போகலை அப்படிங்கும்போது, மாஸ்டர் நீங்கள் என்ன விவரமெல்லாம் பேசுகிறீங்க, அவள் யாரோ மேனேஜராக வச்சுருக்கா, அவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை கட்டிட்டா, புல் வாங்கிட்டா, அந்த புல் வாங்கினா இன்னொன்று வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த புல் வாங்கி அனுப்புகிறாங்க செல்லில். இதை பார்த்துட்டு இந்த மீனா எப்படி செஞ்சிட்டா, ஏய் மீனா என்னடி பண்ணி வச்சுருக்க, நீ யாரடி மேனேஜராக வச்சுருக்க அப்படிங்கும்போது, அத்தை நானே என்னத்தையோ வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது போக பெரிய வேலை என்னால் செய்ய முடியல, உங்களுக்கே தெரியும், அந்த சிந்தாமணிக்கு நான் தோத்தாலும் தோற்றுருவேன் இன்றைக்கி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அத்தை அப்படிங்கும்போது, அது எப்படி அந்த சிந்தாமணி முகத்தில் கறியை பூசவும் என் முகத்தில் கறியை பூசவும் எங்களை நொறுக்கவும் நீ தான் வந்து மேனேஜர் வச்சுருக்கேன், அந்த மேனேஜர் தான் எல்லாமே பண்ணிட்டான் நம்ம உனக்காக
அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு மேனேஜரும் இல்லை, யாரும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வருது மீனாவுக்கு. "அம்மா நான் மண்டபத்துலேருந்து மேனேஜர் பேசுகிறேன்" அப்படிங்கிறாங்க. சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தயங்குறாங்க. "என்னால் பணம் கட்ட முடியாது சார், நீங்கள் சிந்தாமணிக்கே பேசாமல் கொடுங்க" அப்படின்னு சொல்லதுக்கு மீனா வாய் எடுக்கிறாங்க. அப்போது அதுக்குள்ளே "ஏம்மா உங்கள் மேனேஜர் வந்து பணத்தை கட்டிட்டாரு, அதனால் உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்து உங்கள் மேனேஜர் கொடுத்தாச்சு, சிந்தாமணியும் கூப்பிட்டுன்னு சொல்லிட்டோம், மீனாவுக்கு தான் ஆர்டர்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணோன்னே அந்த வேலைக்குள்ள 10,00,000மும் இந்த டெபாசிட் அமௌண்ட் 2,50,000மும் கையில் தந்துடுவோம்மா, 12,00,000 ரூபா கையில் தந்துடுவோம், அன்றைக்கி நீங்கள் காலையிலே வாங்கிக்கலாம்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு "என்னங்க சொல்கிறீங்க, என் மேனேஜர் வந்து பணம் கட்டினாங்களா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம்மா உங்கள் மேனேஜர் தான் கெட்டு போனார்" அப்படிங்கிறாங்க. "இல்லைங்க எனக்கு மேனேஜர்னு யாரும் இல்லை" அப்படிங்கிறேம்மா. "பணம் உங்கள் மேனேஜர் கெட்டு போயிட்டார், அதுக்குள்ள ரிசிப்ட் உங்களுக்கு அனுப்புதோம் பாருங்கள்" அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. செவுட்டில் பார்த்துட்டு மீனாவும் பயங்கரமாக அரண்டுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கட்டியிருப்பான்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. "என்னடி ஒன்றும் தெரியாமல் நடிக்க, அப்போ யார்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருக்க, அப்போ பணம் எல்லாமே வந்து நீ சம்பாத்தியம் பண்ணி யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருக்க, அப்போது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு யாரையோ கூப்பிட்டு சுற்றுது" அப்படிங்கும். "அத்தை என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படிங்கும்போது, "அப்போ யார் இவனை பணம் கட்டினா" அப்படிங்க. "எனக்கே தெரில தண்ணி, கொஞ்சம் அமைதியாக இருங்க" அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. "ஏங்க நான் வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் டெபாசிட் அமௌண்ட் கட்டலை, திடீர்னு மேனேஜர் ஃபோன் பண்ணி நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அத்தையும் உனக்காக அவங்க மேனேஜர் கட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, என்னங்க நடக்குது" அப்படிங்கிறாங்க. "மீனா நான் என்னென்னு போய் கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மண்டபத்தில் போய் கேட்குறாங்க. மண்டபத்தில் கேட்டவுடனே இந்த மாதிரி பணம் கட்டி போயிட்டாங்க மேனேஜர் அப்படிங்க. "உங்கள் மேனேஜர் யாரும் இல்லைங்க" அப்படிங்கிறேன். "ஏங்க பணத்தை கட்டியாச்சு, நான் பாருங்கள் இது அவங்க கொடுத்த பணம் தான், நான் நாளைக்கு தான் பேங்கில் கொண்டு போட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றுவேன்" அப்படிங்கிறாங்க. உடனே "அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில அப்படின்ட்டுங்கும்போது மீனாவுக்கு ஒரு கால் வருது சீத்தாட்ட இருந்தாக்கா. "உனக்கு ஆர்டர் கிடச்சிட்ல" அப்படிங்கிறாங்க. "எப்படி கிடச்சிச்சு" அப்படிங்கிறாங்க. "எனக்கு ஒன்றும் புரியல சீத்தா, திடீர்னு வந்து என் மேனேஜர் வந்து பணம் கட்டாங்கன்னு சொன்னாங்க" அப்படிங்கிறாங்க. "ஏக்கா இப்போந்தாங்க எனக்கு அருண் ஃபோன் பண்ணார், நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தோன்னே ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டார், எங்கள் அக்காவுக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கல, டெபாசிட் அமௌண்ட் பணம் கட்ட முடியாது போல் அப்படின்னு சொன்னோன்னே அவரே கட்டிட்டாருக்கா, கட்டிட்டு எனக்கு அந்த ரிசிப்ட் அனுப்பியிருந்தாருக்கா" அப்படிங்கும்போது, "அப்படியா அவர் தான் எனக்கு மேனேஜர்னு கட்டியிருக்காரா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி சொல்லுதாங்க. "ஏங்க எனக்கு வந்து பணம் கட்டினது வந்து சீதாவுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி, ஒரு காய்ச்சட்டக்காரர் இருக்கார்ல, நம்ம சத்யா கூட ஒரு நாள் உதவி செஞ்சார்" அப்படிங்க. "ஆமாம் அவர் தான் பண்ணியிருக்காருங்க, சீதா வந்து சொல்லியிருப்பா போல், அதனால் உடனே பணம் கட்டிட்டாராம்" அப்படிங்கும்போது, மீனா உண்மையிலே ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கார், உண்மையிலே ரொம்ப நல்லவராக தான் இருப்பார், அவரை ஒரு நாள் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. "ஏங்க உண்மையிலே அதுதாங்க, நம்ம சத்யா கதையிலே நேரில் போய் நம்ம 2 பேரும் சொல்லியிருக்கணும், அன்றைக்கி வாய்ப்பு இல்லாமல் போச்சு, ஆனால் கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும்" அப்படிங்கிறாங்க. "சரி மீனா பண்ணிடலாம் விடு" அப்படிங்கிறாங்க. இங்கே ஆர்டர் வருது, எல்லாரையும் கூட்டி போய் சூப்பராக பண்ணிடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு சரியான வயிற்றெரிச்சல். அப்போ வந்து விஜயாட்ட வராங்க. "மாஸ்டர் உங்கள் மருமகளை ஒன்றுமே பண்ண முடியாது என்ன" அப்படிங்கிறாங்க. "ஏன் சிந்தாமணி நீங்களே இப்படி சொல்கிறீங்க" அப்படிங்கும்போது, "ஆமாம் அவள் பெரிய ஆர்டர் எடுத்துட்டா, அந்த கம்பெனியில் வந்து மாதத்துக்கு 2 ஆர்டர் கொடுப்பாங்களாம் அவங்க கம்பெனி ஃபங்க்ஷனில், அந்த ஆர்டரை பூரா இவ செஞ்சாலே மாதம் மாதம் இவளுக்கு குறைஞ்சபட்சம் 5,00,000 ரூபா லாபம் கிடைக்கும். அப்போ பக்கத்துலேயே நான் கூட நிற்க முடியாத அளவுக்கு போயிடும். நான் வெளியில் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்தால் ஒவ்வொரு ஆர்டர்லையும் 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும், இவளுக்கு மாதம் 5,00,000 ரூபா சும்மா கிடச்சிச்சின்னா அவள் லைஃப் பக்கத்தில் நம்ம வர முடியாது, நம்ம டெக்கரேஷன் ஆர்டர் பூரா சிட்டிக்குள்ளே அவளுக்கு தான் போகும், உங்களுக்கு மாமியாருங்கிற மறுவாதியே இருக்காது" அப்படிங்கும்போது, "என்ன இப்படி சொல்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் அதான் ஆர்டர் சூப்பராக பண்ணிட்டாலே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பணம் வாங்கிடுவா" அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பணம் வாங்கிடுதாங்க. வாங்கிட்டு முத்துக்கிட்ட கால் பண்ணி, "சீதா நான் அவரை பார்க்க வரேன்னு சொல்லு" அப்படிங்கும்போது, "ஏன்க்கா அவர் வீட்டில் தான் இருக்காங்க, இன்றைக்கி அவர் லீவு தான், நீங்கள் போங்க" அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் பணத்தை எடுத்துக்கிட்டு அருண் வீட்டுக்கு போகிறாங்க. அவள் வீட்டில் அருண் இல்லை, அவங்க அம்மா வந்திருக்காங்க. அருண் கொஞ்சம் வெளில போயிருக்காரு. "உள்ளே வரலாமா" அப்படின்னு. "உள்ள வாங்க வாங்க" அப்படிங்கிறாங்க. சீதாவோட அக்கா மாமா அப்படிங்கிறாங்க. "அப்படியா வாங்க வாங்க" அப்படிங்கும்போது, "அம்மா உங்கள் பையன் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு" அப்படிங்கிறாங்க. "என்ன உதவி பண்ணியிருக்காப்புல" அப்படிங்கிறாங்க. "இல்லை நான் டெக்கரேஷன் ஆர்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சேன், ஆனால் டெபாசிட் அமௌண்ட் கட்ட முடியல, சீதா வந்து சொல்லியிருப்பா போல், உடனே உங்கள் பையன் பணம் கட்டிட்டாரு" அப்படின்னு. "அப்படியா, அதுக்கு தான் அவசர அவசரமாக வந்து பணம் கட்டானா, சரி சரி நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கான், பொண்ணு வீட்டுக்காரங்கள சும்மா விட்ருவானா, பொண்ணு எடுக்க போகிற வீடு இல்லை" அப்படிங்கும்போது, "என்ன சொல்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. "சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சீதாவை என் பையன் ரொம்ப விரும்புகிறான், அவன் விரும்பின பிறகு தான் அவன் ஆளே மாறி இருக்கான், அதுபோக சீதா ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, அவளை தயவுசெய்து எங்கள் வீட்டு மருமகளை அனுப்பி வைங்க" அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. இன்னும் முத்துக்கு ஒன்றும் உடல. "என்ன என்ன சொல்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. "ஏங்க
நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். இவங்க பையனும் சீதாவும் விரும்புகிறாங்களாம். நானும் அந்த பையனை பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. மீனா வரட்டும் பார்த்துக்கலாம். உண்மையிலே நல்ல டைப்பாக தான் தெரியுது. சீதாவுக்கு ஏற்ற ஜோடியாக இருந்தால் நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க முத்து. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.